ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். 11வது கேள்வி. பின்வருவனவற்றுள் மனிதனின் சிறுகுடலில் இருக்கும் சடைமூலைகளிலுள்ள குருதி மைத்துளை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படாத சமிபாட்டு ஈற்று விளைபொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், சிறுகுடலில் வெளிநீட்டங்களாக காணப்படுறது நாங்கள் சொல்லுவோம் சடைமூலைகள்னு சொல்லி. இது இவ்வாறு காணப்படும். இதில் இதை சுற்றி குருதி மைத்துளை குழாய்களால் சூழப்பட்டிருக்கும். உள்ளுக்கு ஒரு கலன் ஒன்று காணப்படும், அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் பாட்கலன்னு சொல்லி. இது நாங்கள் சொல்லுவோம் குருதி மைத்துளை குழாய்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த சடைமூலைகள் சிலது என்ன செய்யும்னு சொன்னால் அந்த குருதி மைத்துளை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படும். இந்த பாட்கலன்களால், அதாவது கொழுப்பின் சமிபாட்டின் விளைபொருளான ஃபெட்டி ஆசிட், அதாவது ஃபெட்டி ஆசிட்னு சொன்னால் கொழுப்பு அமிலங்களும் கிளிசரோலும் அகத்துறிஞ்சப்படும். இந்த குருதி மைத்துளை குழாய்களால் அமினோ அமிலங்கள், அடுத்து விட்டமின்கள், கனி உப்புக்கள், அடுத்தது சமிபாட்டின் விளைபொருளான மோனோசக்கரைட்ஸில் குளுக்கோஸ், கெலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் போன்றன அகத்துறிஞ்சப்படும். ஆனால் கேட்ட கேள்வி, குருதி மைத்துளை குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படாத சமிபாட்டு ஈற்று விளைபொருள் கேட்குறாங்க. ஆகவே அமினோ அமிலங்கள், கெலக்டோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாம் குருதி மைத்துளை குழாய்களால் அகத்துறிஞ்சப்படும். இப்போ அகத்துறிஞ்சப்படாதது எங்களோட கிளிசரோல். அதுதான் ஆன்சர், 2வது ஆன்சர். ஓகே, அடுத்தது 12வது கேள்வியை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் மனித மூளையினால் செய்யப்படும் ஒரு தொழில் யாதுன்னு கேட்குறாங்க. மனித மூளையை பொறுத்த வரையில் நாங்கள் மூளை நீள்வளைய மைய விளையம்னு சொல்லி இது மூளையம். அந்த மூளையத்தில் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அடிப்படையாக வச்சு, அதை தொழிற்பாடு அடிப்படையாக வச்சு அதை ஒவ்வொரு சோனைகளாக பிரிக்கிறாங்க. இந்த மேல் உள்ளதை நாங்கள் சொல்லுவோம் நுதற்சோனை, இதை நாங்கள் சொல்லுவோம் சுவர்ச்சோனை. காதுகளை சுற்றி உள்ளதை நாங்கள் சொல்லுவோம் கடைநுதற்சோனை. பின்னால், அதாவது பிடரி பக்கம் உள்ளதை நாங்கள் சொல்லுவோம் பிடர்ச்சோனைண்டு. உங்களுக்கு தெரியும், இந்த நுதற்சோனையோட தொழில்கள் ஏதாவது யோசனை, சிந்தித்தல், அது தொழிலாக வரும். சுவர்ச்சோனை உயர் உள்ள செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தாகம், பசி, மயக்கம் போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். காதுகளை சுற்றி உள்ள அந்த கடைநுதற்சோனை கேட்டலோட சம்மந்தப்பட்டது, ஞாபகத்தில் பதிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பிடர்ச்சோனையை பொறுத்தவரையில் பார்வைக்கு பொறுப்பானதாக காணப்படும். ஆகவே இதெல்லாம் மூளையத்திர தொழிலாக, ஓவராலாக பார்த்தா இதெல்லாம் மூளையத்திர தொழிலாக நாங்கள் கருதுவோம். 2வது மூளை உடலோட சமநிலையை பேணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நீள்வளைய மைய விளையம், அது சுவாசம், தும்மல், இருமல், மூச்சு எடுக்கிறது, அடுத்தது உமிழ்நீரை கட்டுப்படுத்துறது, இதய துடிப்பை கட்டுப்படுத்துறது, இதுக்கெல்லாம் பொறுப்பு நீள்வளைய மைய விளையம். ஆகவே விடைகளை பொறுத்தவரையில் 1வது விட உடலின் சமநிலையை பேணுதல்னு தந்துக்கிறாங்க. அதுதான் ஆன்சராக வரப்போகுது. ஆகவே 1வது ஆன்சர்னு போட்டு வைப்போம். மிச்சத்தை என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்ப்போம். உயர் உல செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல், அது எதுக்குள்ளுக்க வரும்னா எங்களோட சுவர்ச்சோனை மூளையத்துக்குள்ளுக்க வரும். பார்வை புலன்களை பெறுதல் எங்களோட பிடர்ச்சோனை மூளையத்திர தொழில். சுவாசத்தை கட்டுப்படுத்துதல் எங்களோட நீள்வளைய மைய விளைத்திர தொழில். ஆகவே ஆன்சர் 1. சரி, நாங்கள் அடுத்தது கேள்வியை பார்ப்போம். 13வது கேள்வி. சிறுநீரகத்தில் சிறுநீர் வடிகட்டப்படும் செயல்முறையில் குருதியிலிருந்து கரண்கோளத்திற்கு பின்வருவனவற்றில் எது வடிகட்டப்பட்டு செல்கின்றது? இதை கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அதாவது இதான் நாங்கள் சிறுநீரகத்தின்னு சொல்லுவோம். இந்த சிறுநீரகத்தில் இதை நாங்கள் சொல்லுவோம் உட்காவு புண்ணாடி, இது வெளிக்காவு புண்ணாடி. இந்த உட்காவு புண்ணாடியை பொறுத்தவரையில் சில பதார்த்தங்கள் போகும். இதை நாங்கள் சொல்லுவோம் கரண்கோள சிக்கல், இது போமணி நுரை. இதில் வடிகட்டப்படுற பதார்த்தங்களை நாங்கள் சொல்லுவோம் கரண்கோள வடித்திரவம். சுகதேகியான ஒருவரில் 120 சென்டிமீட்டர் கலன்கோள வடித்திரவங்கள் உள்ளெடுக்கப்படுவது. ஆகவே இந்த உட்காவு புண்ணாடியால் வடித்திரவத்தில் இருக்கிற பதார்த்தங்கள், வடிகட்டப்படுற பதார்த்தங்களாக நாங்கள் இதை அவ்வளோத்தையும் சொல்லுவோம். நீர், குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், ஹோமோன்ஸ், மருந்து வகைகள், யூரியா, அயன்கள் போன்றன வடிகட்டப்படுவது. அதில் சில பதார்த்தங்கள் என்ன செய்யுதுன்னா சிறுநீரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுது. அதாவது குருதி மைத்துளை குழாய்க்கு உட்செல்லுது. இதை நாங்கள் சொல்லுவோம் தேர்வு அகத்துறிஞ்சல்னு சொல்லி. சிறுநீரகத்துக்குள்ளுக்க இதை சுற்றி குருதி மைத்துளை குழாய்கள் சுற்றி காணப்படுவது. குருதி மைத்துளை குழாய்களால் சில பதார்த்தங்கள் சுரக்கப்பட போகுது. தேர்வு அகத்துறிஞ்சல் பதார்த்தங்களாக நீர் வெளியாகப்படும். அடுத்தது 100% ஒரு சுகதேகியான ஒருவரில் இந்த சிறுநீர் தாங்க சிறுகுழாயில் 100% குளுக்கோஸ், அதே மாதிரி உப்பு, NaCl, யூரியா, யூரிக் அசிட் போன்றன இந்த
அடுத்து சுரக்கப்பட போவது H+, K+, NH4+ அயன்கள், விட்டமின் B, கிரியேட்டினைன் போன்றவைகள் சுரக்கப்படும். சில பதார்த்தங்கள் இதால் வடிகட்ட முடியாது, அதாவது அது பாரமான பதார்த்தங்கள் வடிகட்ட முடியாது. குருதி திரவயங்கள் வடிகட்டப்படாது. அடுத்து குருதி கலன்கள், குருதி கலன்களுக்கு உதாரணமாக RBC, WBC, பிளேட்லெட்ஸ் போன்றன வடிகட்டப்பட மாட்டாது. ஓகே, இதில் கேட்ட கேள்வி இதால் வடிகட்டப்படுற பதார்த்தங்கள் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. குருதி கலங்கள் தந்துக்கிறாங்க. ஆன்சர் குருதி கலங்கள் வடிகட்டப்பட மாட்டாது. அடுத்தது முதலுறு புரதங்கள் இதில் குருதி திரவயத்தில் காணப்படுவது போகாது. குளுக்கோஸ் வடிகட்டப்படும். அது சிறுநீர் தாங்க சிறுகுழாயிலே 100%, அதாவது சுகதேகியான ஒருவரில் 100%ம் அகத்துறிஞ்சப்பட்டுடும். அதாவது சிறுதட்டுக்கள் உள்ளுக்க போகாது. ஆகவே ஆன்சர் 3வது குளுக்கோஸ். அடுத்த கேள்வி பார்ப்போம். 14வது கேள்வி. அங்கிகளின் சுவாசத்தின் போது சுவாச மேற்பரப்பில் ஆக்சிஜன் வாயுவும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் பரிமாற்றப்படுகின்றன. இதற்கேற்ப மனிதனின் சுவாச மேற்பரப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் முதலாவது விட நாசி அறை, அது வராது, அது மூக்கோட சம்மந்தப்பட்டு. அடுத்தது 2வது நுரையீரல் ஆகும்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிற்றறை சுவர், அடுத்தது சிற்றறை. இப்போ நாங்கள் பார்த்தா ஒரு சுவாச மேற்பரப்பில் சில குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதை சுற்றி குருதிமை துளை குழாய்கள் காணப்படுவது. இதை நாங்கள் சொல்லுவோம் சிற்றறை. இதில் வாயு வருவது, அதாவது நாங்கள் உள்ளெடுக்கிற வாயு எண்ணெய் வாயுக்குள்ளே வருவது. இப்போ இந்த கரண்களால் சுவாசத்தின் போது வெளியிடப்பட்ட கார்பன் டை ஆக்சைடும் நீராவியும் இந்த குருதிமை துளை குழாய்களால் இருக்குது. இப்போ இது ரெண்டும் உள்ளுக்க வைத்து ஆக்சிஜன் கீழே வரணும். ஆகவே இந்த சுவாச மேற்பரப்புன்னு சொல்கிறது இதைத்தான், அதாவது சுவாசப்பை சிற்றறை சுவர். சிற்றறை சுவரைத்தான் நாங்கள் சுவாச மேற்பரப்புன்னு சொல்லுவோம். இல்லை சில விஷயங்கள் இது மெல்லிஸாக இருக்கணும், ஈரழிப்பானதாக இருக்கணும், அதிக பரப்புடையதாக இருக்கணும். அடுத்தது அதே மாதிரி வாயுக்குள்ள உட்புக விடக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்கணும். ஆகவே இந்த 4ம் உடையது இந்த சுவாசப்பை சிற்றறை சுவருக்கு. ஆகவே ஆன்சர் 3வது. 15வது கேள்வியை பார்ப்போம். ஈரல் என்பது களமாகும், இளையமாகும், அங்கமாகும், தொகுதியாகும்னு சொல்கிறாங்க. ஈரல் தோலை போன்ற ஒரு அங்கம். ஈரல் களங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அங்கம் உருவாகிக்குது. அதாவது இளையமெல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கமாகிக்குது. ஆகவே ஆன்சர் 3வது. 15வதுக்கு 3வது ஆன்சர். அடுத்து நாங்கள் பார்க்க வரோம் 16வது கேள்வியில். இந்த கேள்வி என்னத்தை சொல்ல வராங்கன்னு சொன்னால், நாங்கள் இதுக்கு முன்னுக்கு பார்த்தோம் RBC, WBC, பிளேட்லெட்ஸ். RBCயோட தொழிற்பாடு என்னன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு. ஆக்சிஜனை கடத்துறது, தேவையான பதார்த்தங்களை களங்களுக்கு கடத்துறது. அடுத்து WBCயோட தொழிற்பாடு தெரியும் உங்களுக்கு. தின்குழிய செயல், முக்கியமாக பிற பொருளெதிரி பதார்த்தங்கள் உற்பத்தி செய்கிறது, தின்குழிய செயல் போன்ற இதில் ஈடுபடுவாங்க. பிளேட்லெட்ஸ் சிறுதட்டுக்கட தொழில் காயங்களை ஆறுறது போன்ற தொழில். ஆனால் இதில் சொல்கிறாங்க குருதி சிறுதட்டுக்கள் பிற பொருளெதிரிகளை உற்பத்தி செய்ததுன்னு சொல்லி. அது பில. ரெண்டாவது விட விண்குருதி கலன்கள் ஆக்சிஜனை கொண்டு செல்லலாம். அது பில, அது RBCக்குள்ளுக்க வரும். செங்குருதி கலங்கள் தின்குழியை செய்யலாம். அது பில. அடுத்த குருதி திரவயலம் ஹோமோனை கொண்டு செல்லல். சரி, குருதி திரவயலத்தில் ஹோமோன், நீர், கனி உப்புக்கள், விட்டமின்கள், நாங்கள் சாப்பிட்ற மருந்து வகைகள் போன்ற எக்கச்சக்கமான பதார்த்தங்கள் காணப்படுவது. அந்த குருதி இதாவலும் குருதியில் காணப்படுற கலங்கள். இதை தவிர மிச்சத்தை நாங்கள் சொல்லும் குருதி திரவயலம். இது தவிர மிச்ச பதார்த்தங்களில் ஹோமோன்ஸ் கடத்தப்படுவது. ஆகவே அந்த ஆன்சர் சரி, 4வது ஆன்சர். முன்னுக்க நாங்கள் பார்த்த கேள்வித்தான். மனித உடலின் அசைவுகளின் இயைபாக்கம், சமநிலை என்பவற்றை பேணுவதற்கு உதவுவதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், முதலாவது விட மூலி தந்திக்கிறாங்க. மனிதண்ட அதாவது அசைவுகளோட எங்களோட சமநிலை நடக்கும்போது எங்களோட சமநிலைக்கு காரணம் மூலி. நிற்கும்போது எங்களோட சமநிலை, உடலோட சமநிலைக்கு காரணம் எங்களோட காதுக்குள்ளுக்கு இருக்கிற அந்த அரைவட்ட கால்வாய்க்குள்ளுக்கு இருக்கிற அந்த சிறு எண்புகள் தான். ஆகவே உங்களுக்கு முதலாவது ஆன்சர் இருக்குது. இயைபாக்கம் சமநிலைக்கு பொறுப்பானது மூலி. ஆகவே முதலாவது ஆன்சர். மிச்சத்தையும் பார்ப்போம். மூளை எத்தனை தெரியும், ஒவ்வொரு சோனைகளோட இது நாங்கள் 13வது கேள்வியில் பார்த்தோம். ஆகவே மூளையத்தில் உலர் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துறது, பார்வைக்கு பொறுப்பாக காணப்படுறது, பசி, தாகம், ஒவ்வொரு நாங்கள் அப்படி சொல்லலாம். அடுத்து நீள்வளைய மைய வளையத்தில் சுவாசத்துக்கு பொறுப்பானது, மூச்சு எடுக்கிறதுக்கு பொறுப்பானது, தும்மலுக்கு பொறுப்பாக காணப்படுவது.
முன்னான பொறுத்தவரையில் எங்களோட நரம்புகளை வந்து ஒருங்கிணைத்து மூளைக்கு அனுப்புறது. அப்போ ஆகவே ஆன்சர் வந்து இப்போ நாங்கள் வந்து 18வது கேள்வி பார்க்க போகிறோம். இந்த 18வது கேள்வி ஒரு நொதியத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி. அந்த வகையில் லிபேஸ் நொதியம் உணவு கால்வாயின் எப்பகுதியில் உணவுடன் சேருகின்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் வாய்க்கோலில் தயலின் காணப்படுது. ஆகவே அது மாப்பொருளை மோல்டோஸாக மாற்றும். களத்தில் சமிப்பாடு இல்லை, இறைப்பையில் வந்து பெப்சின் காணப்படுவது. அதை வந்து புரத சமிப்பாட்டை அதை நிகழ்த்தும். சிறுகுடலில் 2 வகையான இடங்கள்லேருந்து நொதியங்கள் உற்பத்தி ஆகுது. ஒன்று வந்து சதையச்சாற்று நொதியங்களை சொல்லுவோம். அடுத்தது வந்து குடல் மேலணியால் தொகுக்கப்படுற நொதியங்கள். சதையச்சாற்று நொதியங்களில் வந்து 3 இருக்குது. அமைலேஸ், அடுத்தது வந்து ட்ரிப்சின், அடுத்தது லிபேஸ். எங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து லிபேஸ். மோல்டேஸ், சுக்ரேஸ், லாக்டேஸ், அடுத்து பெப்டிடேஸ் போன்றன காணப்படுது. ஆகவே லிபேஸ் நொதியம் எங்கே காணப்படுதுன்னா சிறுகுடலில். ஆகவே எத்தனாவது ஆன்சர்? முன் சிறுகுடலில் முதலாவது ஆன்சர். அடுத்த கேள்வி 19வது கேள்வி. இதுக்கு முன்னாடி நாங்கள் சிறுநீரகத்தையை பார்த்தோம். அதில் கேட்குறாங்க, ஆரோக்கியமான மனிதனின் சிறுநீரில் அதிக அளவில் அடங்கியுள்ள கூறு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நீர், யூரியா, யூரிக் அமிலம், உப்புக்கள். ஆகவே 90% வந்து நீர் காணப்படுறதுனால ஆரோக்கியமான மனிதனில் நீர் தான் மெஜாரிட்டியாக காணப்படும். முதலாவது ஆன்சர். குளுக்கோஸ் 100% தேர்வு அகத்துறிஞ்சல் நடக்கும். ஆகவே குளுக்கோஸ் காணப்படாது சிறுநீரில். ஆக 90% காணப்படுறது வந்து நீர். இல்லாட்டி நீர் தான் சரியான விட முதலாவது. அடுத்தது வந்து 20வது கேள்வி. ஒருவருடைய குருதியின் குளுக்கோஸ் மட்டம் உத்தம மட்டத்திலும் பார்க்க கூடுதலாக உள்ளதாம். அவர் பின்வரும் எந்த உணவை குறைந்த அளவில் உட்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாங்க. இறைச்சி, பால், பயறு, பால். இறைச்சி, பால் போன்றன வந்து லிபிட் உணவுகள். பயறு வந்து புரோட்டீன் உணவு. பயறு வந்து புரோட்டீன். 4வது பான். ஆன்சர் 4. ஏன்னு கேட்டால் இந்த பான் வந்து மாப்பொருள். இந்த மாப்பொருளானது மொனோசக்கரைட்ஸ்கள், அதாவது ஒரு சக்கரைட்டுகள் நிறைய சேர்ந்தால் உருவாக்கப்பட்டுகிறது. அது நாங்கள் சொல்லும் பொலிசக்கரைட்டுண்டு. எனவே மொனோசக்கரைட்டை பொறுத்தவரையில், அதாவது ஒரு சக்கரைட்டை பொறுத்தவரையில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கெலக்டோஸ் போன்றன காணப்படுவது. எனவே குளுக்கோஸ் அதில் காணப்படுறதுனால மேலும் நாங்கள் மாப்பொருள் கார்போஹைட்ரேட் சாப்பாடு சாப்பிடும்போது குருதி குளுக்கோஸ் மட்டம் உயர்வடையும்.